ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தா ஹைதராபாத் ஷாஹி சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காஷ்மீரி சில்லியும் காஷ்மீரி ரெட் சில்லியும் நார்மல் ரெட் சில்லியும் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் வந்து அந்த கோல்டன் ப்ரௌனாக பண்ணி வறுத்து எடுத்துக்கினேன். எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கினேன். பொரித்து எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த காஷ்மீரி சில்லியும் நார்மல் ரெட் சில்லியும் அது ஊறிடுச்சு. அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ப்ரௌனான ஆனியனும் போட்டுக்கிட்டு மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். 3 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா கம்மியாக தான் போட்டேன். 2 ஸ்பூன் தான், 2 தான் போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லியும் போட்டுக்கணும். சீரகம் போட்டிருக்கேன். சீரகமும் போட்டதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் மீடியமாக அரிஞ்சு வச்ச தக்காளி போட்டுன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சிக்கனை கழுவி வச்சுருந்தேன். அதில் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கணும். மஞ்சள்தூள் கொஞ்சம் அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கினேன். போட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவில் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கினேன். கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்புறம் சால்ட்டும் போட்டுக்கினேன். அது கூடயே நல்லா பிசைஞ்சிக்கினேன். எல்லா பக்கமும் எல்லா கறியிலையும் மசாலா பட்டுற மாரி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆனியன் வறுத்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த மசாலாவை எடுத்து போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் எண்ணெய் பாடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கினேன். எல்லாமே எல்லா பக்கமும் ஆகிற மாரி சால்ட்டு இதில் கொஞ்சம் அந்த கறியில் கொஞ்சம் போட்டுக்கினேன். அப்புறம் கிரேவிக்கு ஏற்ற சால்ட்டு போட்டுக்கினேன்.